நடந்திருக்கும்னு என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஒரு படிக்காத பொண்ணு தாராளமா ஒருத்தன் அவன் பொண்டாட்டியா ஏத்துக்குவான். ஆனா என்ன மாதிரி ஒரு ஏழை பையனை எப்படிப்பா ஒரு பணக்கார பொண்ணு புருஷனை ஏத்துப்பா? ஏத்துக்கவே மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன நினைச்சு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. கோமதியோட கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். எனக்கு நிச்சயமா வேற ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கிடப்பா. கவலைப்படாதீங்க. என்ன நீ நினைக்கிற மாதிரி இல்ல சரவணா. ஒட்டுமொத்த மானமும் போயிடுச்சு. நீ தகப்ப சாமிடா. உன்னுடைய உபதேசத்தை கேட்காதது தப்புதான். பள்ளிப்பாளையம் சுந்தரியத்தை கூட ஒரு தடவை நம்ம கோமதியை பொண்ணு கேட்டாங்களே, அவங்க பையன் ஏதோ பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறதா சொன்னாங்கல்ல. டேய், இப்ப நம்ம வீட்டுல ஒருவேளை சுடுசோறும் ஒருவேளை பழைய சோறும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நீ சொல்ற இடத்துல கோமதியை கட்டி கொடுத்தோம்னா 3 வேளையும் பழைய சோறு தானடா சாப்பிடணும். இந்த சூழ்நிலையில அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. அவங்க வந்து பொண்ணு கேட்டோடனே நம்ம கொடுத்திருந்தா அது மரியாதையா இருந்திருக்கும். அவங்கள மதிக்காம வேற இடத்துல பரிசம் போட்டு இப்ப அவமானப்பட்டு நிக்கிறோம். சுந்தரியத்தை ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்க பையன் அசோக்கும் நல்லவன் தான். அவங்க கிட்ட போய் நம்ம பேசி பார்த்தா அவங்க நிச்சயமா ஒத்துப்பாங்கப்பா. என் பொண்ணு கோமதி மகாலட்சுமிடா. இருக்கட்டுமேப்பா. கொளிக்கிற இடத்துக்கு தான் கோமதி போகணுங்கிறது இல்ல. அவ போற இடம் கொளிக்கட்டுமேப்பா. இருந்தாலும் கோமதி கிட்ட ஒரு வார்த்தை. அப்பா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி கோமதி கழுத்துல தாலி ஏறணும்பா. நீங்க ஒரு இடத்துல அவளுக்கு முடிச்சு போட்டீங்க. ஆனா ஆண்டவன் அவளுக்கு வேற இடத்துல முடிச்சு போட்டிருக்கானே. வர வர எனக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்லாம போச்சுப்பா. பரவாயில்லப்பா, வாங்க நாம 2 பேரும் அத்தை வீட்டுக்கு போய் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அண்ணே, எனக்கு பள்ளிப்பாளையம் அத்தை வீட்டு சம்மந்தம் வேண்டாம். கோமதி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன பொண்ணு. நீ பேசாம இரு. அண்ணே, போன தடவை அத்தை நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்தப்பவே என் தலைமுடிய புடிச்சு இழுத்து பார்த்துச்சு. அவங்க பேசின பேச்சும் பார்த்த விதமும் நிஜமா மனுஷங்க கிட்ட பேசின மாதிரி இல்ல, மாட்டை பல்ல புடிச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, போகும்போது இந்த அத்தை பையன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க சாராய கடைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கே போனானா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு பழிப்பாவத்துக்கு பயந்து என்ன பாழிங்கடத்துல புடிச்சு தள்ளிடாதீங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆனா சரியாயிரும் கோமதி. இத பாரு சரவணா, பொண்ண பெத்துட்டா கட்டி கொடுக்கணுமே தவிர தள்ளி விடக்கூடாதுரா. பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட்டுட. அப்பா இல்லப்பா, நான் என்ன சொல்ல. என்ன பரிசம் போட்டோம், நின்னு போச்சு, அவ்வளவுதானே. நாம ஏமாந்துட்டோம். அது இந்த உலகத்துக்கும் தெரியும். பரிகாசம் பண்றவங்க பரிகாசம் பண்ணா நாம காதை பொத்திக்குவோம். நம்ம மேல பரிதாபப்பட்டா காது கொடுத்து கேட்போம். போக போக இந்த விஷயம் நமக்கே மறந்து போயிடும். மற்றவங்கள ஞாபகம் வச்சுக்க போறாங்க. அகிலா, அகிலா. அம்மா வாங்கம்மா. அகிலா வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கா. அப்படியே தம்பி, சரி நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது வந்து நீ என்ன சொல்ல வர்றன்னு தெரியும். விஷால் அகிலாவை காதலிச்சதும் உனக்காக அந்த ஒருதலை காதலை அழிச்சுக்கிட்டதும் அகிலாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற. அப்படியே அவளுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அவளுக்கு ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்ல வர, அதானே? எப்படிமா? நான் என்ன சொல்ல நினைச்சனோ அதை அப்படியே சொல்றீங்களே. உன் பயம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பையனுக்காக நான் கடவுள்கிட்ட சண்டை போட்டேன். விஷாலுக்கும் அகிலாவுக்கும் ஏன் முடிச்சு போடக்கூடாதுன்னு. அது எவ்வளவு நல்லதுன்னு இப்பதானே தெரியுது. அகிலாவை எனக்கு மகள்கிட்ட முடிச்சு போட்டிருக்கான்.
அப்புறம் இப்படி மருமகளாக்கிக்க முடியும்? ஏதோ நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுனால எனக்கும் பொழுது போகுது. சரி, நான் அப்புறமா வரேன். ஜீவா, வாமா. வா கவிதா. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருந்தேன் ஜீவா. நீ லீவ்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயம் கவிதா? நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்ன? சரி, நான் அப்புறமா வரேன்ப்பா. மா இருங்க, எங்க போறீங்க? நீங்க என்ன வெளியாளா? இப்பதானே சொன்னீங்க அகிலாவோட அம்மா மாதிரின்னு. இப்ப என்ன? கவிதா என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறா, நான் அதை அகிலாட்ட சொல்ல போறேன். அகிலா வந்து அந்த விஷயத்த உங்ககிட்ட தானே சொல்ல போறா. அதுக்கு பேசாம இங்க இருந்து கேட்டுட்டே போங்க. சொல்லு கவிதா. ஜீவா, இனிமே நான் சொன்னேன் அது இதுன்னு நீ வீட்டு பக்கம் வந்துடாத. நான் போனதுக்கு அப்புறம் அப்பா ரொம்ப சத்தம் போட்டாரா? நீ எதிர்பார்த்ததுக்கு மேலேயே எதிர்பாராததெல்லாம் நடந்துச்சு. அப்பா நிச்சயம் பண்ணிட்டு வந்த அந்த கோயம்புத்தூர் முருகன் அடிமை அவர் பொண்ணோட நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு. அதுவும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு. அந்த பொண்ணு அப்பாவித்தனமா என்கிட்ட வந்து நீ எனக்கு மதனி, நான் உனக்கு மதனின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா ஜீவா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு சூட் மெட்டீரியலை கொடுத்து, இதுதான் எனக்கு பிடிச்ச கலர், இத ஜீவா கிட்ட கொடுத்து ரிசப்ஷன்ல போட்டுக்க சொல்ல அப்படின்னு அவ என்கிட்ட சொன்னா. கடைசியில எல்லாம் தெரிஞ்சு அந்த மனுஷன் சாபமா கொடுத்துட்டு போனாரு. அவர் ஊருக்கு போயிட்டாரு. ஆனா அப்பா அவர் போனதுல இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. குளிக்கல, சாப்பிடல, தூங்கல. அவன் வரட்டும்னு தனக்கு தானே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. கவிதா, நான் உடனே அப்பா பார்த்தா. வேண்டாம் ஜீவா, இப்ப நீ அங்க வராத. அப்பா ஏற்கனவே கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அங்க மயங்கி விழுந்து 32,000க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருக்காரு. அதனாலதான் அவர் பொழைச்சு வந்திருக்காரு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஆனா அப்பாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவா. அவர் இந்த விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வர போறாருன்னு எனக்கு தெரியல. இத பார், அவர் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் அவரை போய் பார்த்தே ஆகணும். வேண்டாம்ப்பா. வந்தவர் திட்டிட்டு போன அதிர்ச்சியில ஒரு 2-3 நாளைக்கு அப்பா அப்படிதான் இருப்பாரு. இத பாரு, என்னையே எடுத்துக்க. அகிலா எனக்கு மருமகளா வரணும்னு நினைச்சேன், வரல. மகளா நான் ஏத்துக்கல. அதே மாதிரி அந்த பொண்ணையும் மகளா ஏத்துக்கிட்டு கவிதாக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு உங்க அப்பா. அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. கைகால் அலம்பிட்டு வந்துரு, சாப்பாடு போடுறேன். அம்மா துளசி, மூத்தவன் என் தலையில மண்ணள்ளி போட்டு போயிட்டா, கடைசி பையன் தருதலையா போயிட்டான். நீயாவது என் மானத்தை காப்பாத்துவியாமா? ஏன் அப்படி பேசுறீங்க? பின்ன என்னம்மா, 4 மணிக்கு வர வேண்டிய பொண்ணு ராத்திரி 9 மணிக்கு வந்தா என்ன அர்த்தம்? அப்பா, நீங்க செலவுக்கு கொடுத்த காசெல்லாம் சேர்த்து வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன்ப்பா. நிறைய படிக்காதம்மா, அப்புறம் அறிவு வளர்ந்துரும். படிக்காத அப்பன் சொன்னபடி நாம ஏன் கேட்கணும்னு உங்க அக்கா மாதிரியே தோணும். அப்புறம் அவளை மாதிரியே துரோகம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருவேன். உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கேம்மா. போய் பேசாதீங்கப்பா. மூத்தது பொண்ணா பிறந்த வீட்டுல 2வது பொண்ணா பிறக்கிறது பாவம்பா. பையன் பிறக்கலைங்கிற ஏமாத்தத்தை தந்து பிறந்தவனா, அதனால ஏதோ வளர்க்கணுங்கிற அலட்சியம். அக்கா ட்ரெஸ் சின்னதாச்சுன்னா தங்கச்சிக்கு அப்பதானே என்ன வளர்த்தீங்க. பெத்தவங்களுக்கு கடைசி காலத்து கொல்லி போடணும்னு எதிர்பார்த்து பிறந்த கடைசி வாரிசு ஆண் வாரிசு. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பாசம் இவ்வளவுதான்ப்பா. கையளவு பாசம்தான். அக்கா எது கேட்டாலும் கிடைக்கும், தம்பி கேட்காமலே கிடைக்கும். ஆனா நான் ஏதாவது கேட்டா, நான் ஆட்டோக்காரம்மா, எனக்கு எதுவும் அவ்வளவு காசுன்னு நியாயப்படுத்திடுவீங்க. நீங்க என்ன வளர்க்கலப்பா, நானும் ஏதோ வளர்ந்தேன். அக்கா லவ் பண்ணப்போ சந்தேகப்படாத நீங்க, கண்ணில்லாத ஒருத்தருக்கு படிப்பு சொல்லி கொடுக்க போன என்ன சந்தேகப்பட்டவர் தானே பண்ணீங்க. ஏழ்மை வாழ்க்கையில ஈகோ எதுக்குன்னு மனசுல கசப்போட வாழ்றேன் நானு. பாவம்,
இவ மனசுல எவ்வளவு வச்சிருக்கா பாத்தீங்களா? நியாயமா தானே பேசுறா. முதலையும் கடைசியும் நல்லா பார்த்துட்டோம், நடுவில் இருக்கிறத விட்டுட்டோம். துளசி, இனிமே நீ வருத்தப்படாதம்மா. மூத்தது பறந்து போயிடுச்சு, கடைசி காணாம போயிடுச்சு. இனிமே ஒட்டுமொத்த பாசமும் உனக்கு தாம்மா. போய் சாப்பிடு. வர 15ஆம் தேதி வந்தா நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுங்க. என்ன வாழ்ந்துட்ட இந்த 25 வருஷத்துல? போயிட்டான்னம்மா. ஒண்ணு ஓடி போச்சு, ஒண்ணு காணாம போச்சு. மீதி இருக்கிறது மனக்கசப்போட வாழ்ந்துட்டு இருக்கு. இது ஒரு வாழ்க்கையா சொல்லு? அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஆட்டோக்காரன் தம் பொண்ணு கல்யாணத்தை எதிர்க்கிறதுலயே ஒரு கணக்கு இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா சீர்சனத்தில செஞ்சு தரத்துக்கு வக்கு இல்ல, அதனாலதான் எதுக்குற மாதிரி நடிக்கிறான்னு சொல்றாங்க. அவளை பத்தி பேசாதன்னு எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லியிருக்கேன். துளசி சொல்ற மாதிரி நீங்க போலியா வாழுறீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற? இது என்னங்க? அகிலாவை எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கிட்டு இவளை திட்டுற மாதிரி போலித்தனமா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அது போட்டோ இல்ல, பெத்த பாசம். 24 வருஷ பாசம். இனிமே அவளை பார்த்து நான் பேச மாட்டேன். படத்தை பார்ப்பேன். அவ நடந்தது, அழலையா பேசினது, பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்மோட போனது, எல்லாத்தையும் இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல அவ வாழ்க்கையே பார்த்துட்டு இருக்க. அதுவும் ஒரு நாள் அழுத்து போகும். அப்பாவை என் இதயத்தை கிழிச்ச மாதிரி நானும் இந்த போட்டோவை கிழிச்சு போட்டுருவேன். அப்பா, என்னப்பா மணி 2 ஆகுது, இன்னும் தூங்கல? அம்மா வேணா கூப்பிடட்டுமா? அவளை கூப்பிடாத, எனக்கு தான் தூக்கம் இல்ல, உட்கார்ந்துருக்கேன். காலேஜ் போயிட்டு வந்து டயர்டா இருப்பா, அவளாவது சரியா தூங்கட்டும். என்னாச்சுப்பா, ஏன் தூக்கம் வரல? இல்ல, தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியே கண்ணை மூடினாலும் ஏதோ நினைவு வந்து என்ன அப்படியே பயமுறுத்து. என்ன இன்னும் தூங்காம உட்கார்ந்துருக்கீங்க? என்னமோ தூக்கம் வரலையா? பயமா இருக்கா? பயமா? மாப்பிள, நீங்க ஆம்பளை, நீங்களே பயந்தா எப்படி? இல்ல, என்ன பயம்பா? அது இது எல்லாத்துக்கும் மேல உன் பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பரிசம் எல்லாம் போட்டு அவளுடைய எதிர்காலத்தை இறந்த காலமாக்கிட்டேனே. நான் பாவி, நீ ஒண்ணு செஞ்சுட்டு தெய்வம் ஒண்ணு செஞ்சதுன்னு ஏன்னா தெய்வத்து மேல பழிய போடுற? தருதல புள்ளைய பெத்த அவன் தறி கட்டு போயிட்டான். ஒண்ணும் தெரியாத என்னோட பொண்ணோட வாழ்க்கைய ஏன்டா நாசம் பண்ணின?
பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணு கேட்டா, அப்பா நானும் வரேன்னு. ஏம்மா மாப்பிள்ளைய பாக்கணுமான்னு கேட்டேன். இல்லப்பா நான் வாழ போற வீட்டை பாக்கணும்னாடா. அவருடைய நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டியடா. நல்லா இருப்பியாடா? நீ செஞ்ச காரியத்துக்கு தெய்வம் உன்னை கண்டிப்பா தண்டிக்கும்டா. இப்ப சொல்றேன்டா, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. என் குடும்பத்துக்கும் என் பொண்ணுக்கும் நீ பண்ண பாவத்துக்கு நீ மட்டும் இல்லடா, உன் குடும்பமே சந்தி சிரிக்க போகுதுடா. பாரு, இது என்னுடைய சாபம். வச்சுக்க.